Hi students, myself Ruben from Concept Learning Adyar branch. ஸோ இப்போ நீட் அச்சீவர்ஸ் எல்லாருமே உங்களோட கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி ஆல் இண்டியா கவுன்சிலிங் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லையும் நான் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எய்ம்ஸ் இருக்குது, ஜிப்மர் இருக்குது, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் பார்த்தா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களில் பலருக்கு நம்மளோட டிஃபென்ஸ் சர்வீஸில், அதாவது இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். ஸோ சம் ரீசன்ஸ் அவங்களால ஜாயின் பண்ணாமல் போயிருக்கலாம். இப்போது ஒரு நீட் குவாலிஃபையராக உங்களால் நம்மளோட இந்தியன் ஆர்மிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜுங்க, ஏஎஃப்எம்சி. இது மகாராஷ்டிரா ஸ்டேட் பூனேல இருக்குங்க. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸில் இருக்கும். நம்ம இந்தியாவில் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், டாப் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் 3 ரேங்கிங்கில் எப்போவுமே வரக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட் ஆஃப் அம்யூனிட்டிஸ் இருக்கும். ஹாஸ்டல்ஸில் ஸ்போர்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், பெரேட் கிரவுண்டு, மெஸ் ஃபெசிலிட்டிஸ், இப்படி ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்குங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெல் ரெப்யூட்டட் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ஒன். ஜஸ்ட் ஒரு உங்களோட மெடிக்கல் சயின்ஸ் லேர்னிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ரிசர்ச் ப்ளஸ் ஆனால் ஃபர்தர் க்ரோத் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பிஜி கோர்சஸ் அண்ட் யூஜி கோர்சஸ் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா? அஷ்யூர்டு கேரியர். நீங்கள் வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஆனால் இங்கே படிச்சிங்கன்னா 100% கேரியர் அஷூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுவும் இந்தியன் ஆர்மியில் ஒரு நேவிலையோ அல்லது ஏர்ஃபோர்ஸ்லையோ அல்லது நார்மல் மிலிட்ரி ஃபோர்ஸ்லையோ உங்களால் டாக்டராக ஜாயின் பண்ண முடியும். இட்ஸ் அ ஃபுல்லி ரெசிடென்ஷியல்ங்க. ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தாகணும். ஏன் அப்படின்னா சம் டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் சர்வீஸ் கண்ட்ரோல்டு இருக்க இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்களே டே ஸ்காலராக இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. ஸோ காலேஜ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ அங்கே ஜாயின் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ அந்த சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்கு. இந்த 150ல் 5 சீட்ஸ் மட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், இந்த மாதிரி. ஸோ மீதி 145 சீட்ஸ் நம்ம பசங்களுக்கு தான் வருது. இது நம்மளோட ஆல் இண்டியா கோட்டாவில் தான் இதுக்கான கவுன்சிலிங்கும் கவர் ஆகுது. பட் ஒரு சின்ன ஸ்க்ரீனிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் பார்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்ஸ் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க எஸ்சி எஸ்டி. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ காலேஜ் பற்றி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கான நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த சீட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது இல்லையா? ஸோ அதுக்கு அதோட எலிஜிபிலிட்டி பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபர்ஸ்ட், நீங்கள் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அந்த 5 கேண்டிடேட்ஸ் தவிர, நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் வர போகிற 5 கேண்டிடேட்ஸ் தவிர மீதி இருக்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசனாக தான் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ யூ ஷுட் பி அன்மேரிட். கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அங்கே அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் அவங்க பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ ஏஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 to 24 உங்களோட ஏஜ் இருக்கணும். எப்போ? அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். இன்னொரு கிரிட்டேரியா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிரிட்டேரியா, கிளாஸ் 12ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. அதுவும் 50%, எல்லா சப்ஜெக்ட்லையும் மினிமம் 50% நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்கணும். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட்களோட அக்ரிகேட் ஸ்கோர் 60% இருக்கணும் மினிமம் ரெக்யர்மெண்ட். ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டியும் தெரிஞ்சு போச்சு. காலேஜோட இன்ஸ்டியூஷன் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சாச்சு. இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர். நீங்கள் எலிஜிபிள்ங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் எப்படி உள்ளே போகிறோங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும் இல்லையா? அதை பற்றி இப்போ பார்ப்போம். செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குமே ஒரே ஸ்டேஜில் தான் நமக்கு அட்மிஷன் நடக்குது. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நார்மல், நம்மளோட மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான். அதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க, எம்சிசி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்க, அங்கே ஆன்லைன் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்மளோட இந்த
ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜையும் நீங்கள் சூஸ் பண்ணி லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எம்சிசியோட ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களோட நேமும் வந்துடும். உதாரணமாக அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட் இயர் ஒரு 1600 பீப்புள் வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து செலக்ட் ஆனாங்க. ஸ்டேஜ் 2ல என்னென்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட மார்க் ஷீட்ஸ் அண்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், இதோட வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும். அப்புறம் டோஇஎல்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் வைக்கிறாங்க உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்காக. அதை பற்றி நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜி அசஸ்மெண்ட் டெஸ்ட், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ண போகிறீங்க, டாக்டராக. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே டோஃபல் மாதிரி இங்கே ஒரு டோஇஎல்ஆர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அதில் இருக்க போகுது. இங்கிலீஷ் பற்றி தான், இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் எக்ஸாம். ஸோ மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஸ்கோர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொன்னேன், உங்களோட சைக்காலஜி டெஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட சைக்காலஜி ஃபிட்னஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது பேட். அதோட ஃபைனல் மார்க்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எதுலன்னா உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது 1600லேருந்து 500 அதை குறைப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டில் 500 பீப்புள் தான் மெரிட் லிஸ்ட்டில் வர முடியும். அப்போது அந்த பேட்டில் வர ஸ்கோரை ஆட் பண்ண போகிறது இல்லை. டோஇஎல்ஆர், உங்களோட இன்டர்வியூ மார்க்ஸ் 50 மார்க்ஸ், அப்புறம் நீங்கள் நீட்டில் எடுத்திருக்க ஸ்கோர் அதை டிவைடட் பை 4, அதாவது 180 கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக 250க்கு யார் டாப் 500ல் வராங்களோ அதில் 150 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்குது, இந்த இன்ஸ்டியூஷன்ல உள்ள மெடிக்கல் சீட்ஸ். ஓகே, இப்போ இன்ஸ்டியூஷன் பற்றி பார்த்துட்டோம், எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம், ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டோம், அதில் நீங்கள் என்டர் ஆகுதுக்கான ப்ரொசீஜர்ஸும் பார்த்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பார்க்க போகிறோம், அக்ரிமெண்ட். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், டாக்டராக நீங்கள் சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை நீங்கள் 2 விதமாக சர்வீஸ் பண்ணலாம். ஒன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், 7 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணணும் டாக்டராக. இன்னொன்று பெர்மனன்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது உங்களோட சூப்பர் ஆனிவேஷன் வரைக்கும் உங்க ஒர்க் பண்ணலாம், அதாவது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கு. இது இந்த 2 ஸ்கீம்ல எது நமக்கு வேணும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. அவங்களோட வேகன்சிஸ் அவைலபிலிட்டி பிளஸ் நம்மளோட மெரிட்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க தான் நமக்கு வந்து இந்த சீட்ஸை வந்து அலாட் பண்றாங்க. சப்போஸ் இப்போ நீங்க ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க உள்ள என்டர் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, 7 இயர்ஸ் அதுக்கு மினிமம் இருக்கணும். நீங்க 5 இயர்ஸ்ல வெளியில வந்து சிவிலியன் டாக்டரா நீங்க சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க. அதோட ஒர்த் 61 lakhs. அந்த 61 lakhs பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால வெளியில வர முடியும். இது பெர்மனன்ட் சர்வீஸ் கமிஷனுக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்டா நீங்க ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? நான் ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ பேசிக் பெனிஃபிட்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் இப்போ அந்த 4 பற்றி நான் பார்க்க போகிறோம், கீ பெனிஃபிட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புக்ஸ் தேவைப்படும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். அதுக்கு பர் இயருக்கு 4000 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இங்கே யூனிஃபார்ம் கம்பல்சரி, அது வேணா, ஏன்னா இது ஒரு ஆர்மி இன்ஸ்டியூஷன். ஸோ 6000 rupees யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. 1250 rupees அதோட மெயின்டெனன்ஸுக்கு உங்களுக்கு ஆனுவலாக கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அந்த இன்ஸ்டியூஷனில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரயில்வே டிக்கெட்ஸும் அலாட் பண்ணுறாங்க. கெரியர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸராக எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அரௌண்ட் 58,000 சேலரி. அப்புறம் உங்களோட பொசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் கரண்ட் நார்ம்ஸ் படி 2,11,000 வரைக்கும் உங்களால் பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு வெரி குட் இன்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே வீடியோவோட லிங்க்ல இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த ஒரு ப்ரௌசர், ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரையும் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட்ஸில் பார்க்கலாம். ப்ளஸ் எங்களோட கான்செப்ட் லேர்னிங் யூடியூப் வீடியோ பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.